முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் பயங்கரமான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. பயங்கரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. உங்களோட பொம்மை ஆட்சினால தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. சும்மா இது நாங்கள் தான் பண்ணோம், இதை நாங்கள் தான் பண்ணோம் அப்படி சொல்லி பெருமை பீத்திக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓப்பனாகவே அறிக்கை மூலமாக தளபதி விஜய் அவர்கள் உடைத்திருக்காங்க. இந்த ஒரு உடைப்பு அதிமுகவும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்திருப்பது ஒருவேளை அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் சொல்லி வச்சு செய்கிறாங்களோ, ரெண்டு பேரும் கூட்டணியை பிளான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற கேள்வி அதிகமாகவே எழுகிறது. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் இருக்க போகிறது, தளபதி ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த அபியூஸை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது அந்த ஒரு பெண்ணுக்கு தன்னோட பெண் கட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த அபியூஸை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பெண் தன் காதலோட நைட்டே ஒரு 8 மணிக்கு தனிமையில் இருந்திருக்காங்க. அப்போ ஞானசேகர் அப்படிங்கிற திமுக நிர்வாகி அந்த பெண் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே இந்த மாதிரி இருக்கிறத உங்கள் வீட்டில் நான் சொல்லிவிடுவேன், அதனால் நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலாகவே அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை அந்த பெண் தைரியமாக பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்துக்கு புகாராக கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோஸ் காவல் நிலையத்தில் வாங்கியிருக்காங்க. திடீர்னு அடுத்த நாளே அந்த பொண்ணை பற்றி அந்த பொண்ணு கொடுத்த எஃப்ஐஆர் காப்பீஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவிலே மக்கள் மத்தியும் லீக் செய்யப்பட்டிருக்கு. இதனால் அந்த பொண்ணு செம மன உளைச்சல் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா ஞானசேகர் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கு. ஸோ ஞானசேகரை கைதும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம், அதாவது எப்படி ஒரு எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகலாம். ஸோ எஃப்ஐஆர் காப்பி எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம், அந்த பொண்ணு எவ்வளோ ரகசியமாக கொடுத்தது, ஒரு பொண்ணு அபியூஸை பற்றி கொடுக்குதுன்னா அது எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும், அதை எப்படி நீங்கள் லீக் பண்ணலாம். ஸோ காவல் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கூட கவனம் கிடையாது, அப்படி இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வெடித்தது. ஸோ தளபதி விஜய் அவர்களும் ஆளுநரை சந்தித்து இதை பற்றி மனுவும் கொடுத்துருந்தாங்க. தளபதி விஜய் அவர்களும் இதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ சென்னை உயர்நீதிமன்றமே இதை தானா முன் காவல் அதிகாரிகள்கிட்ட கொடுக்காம தானா முன் இதை பற்றி விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஞானசேகர் மேலே தான் முழு தவறு இருக்கு அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஞானசேகர் அவர்கள் அந்த தீர்ப்பை கொடுக்கும்போது ஸோ ரொம்ப அழுந்து எமோஷனாக பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு கல்யாணமாக இருக்கு, ஸோ ப்ளீஸ் எனக்கு கம்மியான தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க. அதுக்கு நீதிமன்றம் ஜூன் 1ஆம் தேதி என்னோட அடுத்த தீர்ப்பு நான் தரேன், இவங்களுக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு நான் தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இதுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் தப்பு செஞ்சாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. இதுக்கு தான் தமிழக வெற்றி கழக தலைவரும் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னோட ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட காவல் அதிகாரிகள், அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ நீங்கள் தான் எஃப்ஐஆர் காப்பி லீக் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் மேலே தப்பை வச்சுட்டு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்காதீங்க. இதை உயர்நீதிமன்றம் தானா முன் விசாரணை நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்க விசாரணை நடத்தி இவ்வளோ சீக்கிரமாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க விசாரணை நடத்தலைன்னா இந்த கேஸ் எங்கே போயிருக்கும், எப்படி போயிருக்குன்னு யாருக்குமே தெரிந்திருக்காது. ஸோ காவல் அதிகாரிகள் மீண்டுமே கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் ஜனநாயக ஆட்சி மாதிரி இல்லாமல் செயல்பட்டு கொண்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி இருப்பின் தளபதி விஜய் அவர்கள் பயங்கரமான அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு விஷயத்தில் யார் இந்த ஒரு விஷயத்தை உயர்நீதிமன்றம் முன் எடுத்ததால் தீர்ப்பு கிடைத்ததா, இல்லை காவல் அதிகாரிகளால் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்ததா?